Hi lovelies, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்டான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 1/2 kgக்கான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறது காமிக்க போகிறேன். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது 1/2 kg வந்து நான் 5 inch டின்னில் 4 லேயர் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணலாங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சாக்லேட் ஸ்பஞ்சோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். 1/2 kg மட்டும் இல்லாமல் 1/4 kgலேருந்து அப் டு 5 kgs வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் சார்ட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டின்னோட சைஸுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 1/4 kgக்கான மெஷர்மெண்ட்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் 1/4 kgக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னு நினச்சேன்னா 4 inch டின் வந்து யூஸ் பண்ணுவேன். இதுவே கொஞ்சம் ஹைட் வேண்டாம் மீடியமாக இருந்தால் போதும்னு நினச்சேன் அப்படின்னா 5 inch டின் வந்து யூஸ் பண்ணுவேன். அதாவது நம்ம 5 inch டின் யூஸ் பண்ணி பண்ணும்போது 3 லேயர் கிடைக்கும். 4 inch டின் யூஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் ஹைட்டாக வரதுனால 4 லேயர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பேட்டர் வெயிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி பீட் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிக்கும் போது 160 கிராம் வரைக்கும் உங்களுக்கு பேட்டர் வெயிட் வந்து கிடைக்கும். இந்த 1/4 kgக்கான மெஷர்மெண்ட்டை வச்சு தான் வந்து நம்ம பென்டோ கேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுவோம். மினி கேக்ஸ் எல்லாமே இந்த 1/4 kg யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1/2 kg. ஸோ 1/2 kgக்கு வந்து எனக்கு மீடியமாக வேணும்னு நினச்சேன் அப்படின்னா 6 inch டின் வந்து யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னு நினச்சேன்னா 5 inch டின் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த வீடியோ நான் பண்ணி காமிச்சிருக்கிறது வந்து 5 inch டின் யூஸ் பண்ணி தான் கொஞ்சம் ஹைட்டாக 4 லேயர் வர மாதிரி கட் பண்ணி காமிச்சிருப்பேன். நான் யூஸ்வலாக பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா 6 inch தான். எனக்கு 3 லேயர் எப்பயுமே வந்து கேக்குக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக வேணுங்கிறதுனால நான் 5 inch டின் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னாவே தெரியும். பேட்டர் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 320 கிராம் வந்து கிடைக்கும். 2 முட்டையை உடச்சி ஊற்றி நீங்கள் பீட் பண்ணும்போது தாராளமாக 300 to 320 கிராம் வரைக்கும் கிடைக்கும். அண்ட் அடுத்து வந்து 1 kgக்கான மெஷர்மெண்ட்டு. ஸோ 1 kgக்குமே சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கு 4 லேயர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 7 inch டின் யூஸ் பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா. ஆர்எல்ஸ் நீங்கள் நார்மல் ஹைட்டே போதும் 3 லேயர் வந்தால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா 8 inch டின் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பேட்டர் வெயிட் வந்துட்டு உங்களுக்கு 640 கிராம் வரைக்கும் 4 எக்ஸுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் பேக்கிங் டைமிங் அண்ட் டெம்பரேச்சர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 180 டிகிரிக்கு 30 minutes நீங்கள் பேக் பண்ணி எடுத்தால் போதுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். பட் 1/4 kgக்கு பார்த்தீங்கன்னா குட்டி கேக்குங்கிறதுனால ஒரு 25 minutesலேயே பேக் ஆகி கிடச்சிரும். 1/2 kgக்கு கன்ஃபார்ம் 30 minutes ஆகும். இதுவே 1 kg வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லைங்களா, மேபி 30 to 35 minutes வந்து ஆகலாம். ஒரு 5 minutes வந்து முன்ன பின்ன ஆகலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டான டைமிங்ஸில். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஸோ நீங்கள் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா 1/4 kg 1/2 kg 1 kgன்னு சொல்லிட்டு, இது எல்லாமே வந்து ஸ்பாஞ்சோட வெயிட் மட்டுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 1 kgக்கு வந்து நான் 640 கிராம் தான் வந்து கொடுத்துருக்குறேன். அப்போ 1 kgங்கும் போது பேலன்ஸ் வந்து க்ரீமு சுகர் சிரப்பு டெக்கரேஷன் எல்லாம் சேர்ந்து தான் வந்து 1 kg. ஸோ பேட்டர் வெயிட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்குறேன். அந்த 40 கிராம் வந்து சேர்ந்து கொடுத்துருக்குறது எதுக்காக அப்படின்னா கட்டிங் வேஸ்ட் மேபி போகலாம். பேக் ஆகி முடிச்சதுக்கப்புறமா மேபி கொஞ்சம் குறையலாம். அண்ட் கட்டிங் வேஸ்ட்டும் போக பேலன்ஸ் 50%. ஒரு கேக்குன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 50% வந்து ஸ்பாஞ்ச் இருக்கணும். பேலன்ஸ் 50% வந்து சுகர் சிரப்பு க்ரீமு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு 1 kg கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி 1/2 kgக்கும் பாருங்கள். 1/2 kgங்கிறது டோட்டலாக 500 கிராமு. ஸோ இதில் பாதி வந்து நான் வந்து ஸ்பாஞ்ச் வர மாதிரி எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் பாதி க்ரீம் சுகர் சிரப் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி டோட்டலாக 500 கிராம் கால்குலேஷன் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 kgங்கிறது ஸ்பாஞ்சோட வெயிட் மட்டுமே கிடையாது. அதில் பாதி வர பேட்டர் வெயிட் மட்டும்தான். பேலன்ஸ் பாதி நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ரெடி பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து 1/4 kgலேருந்து அப் டு 3 kgs வரைக்கும் சாக்லேட் ஸ்பாஞ்சோட பர்ஃபெக்ட் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் சார்ட்டை வந்து நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். 3 years என்னோட பேக்கிங் பிஸ்னஸ்க்கு வந்து இந்த சார்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நான் கிராம் மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் சார்ட் உங்களுக்கு எந்த விதத்துலையாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/2 kg வந்து நான் கொஞ்சம் ஹைட்டாக பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஒரு 4 லேயர்ஸ் வேணுங்கிறதுனால 5 inch டின் யூஸ் பண்ணி சைடில் கவர் பண்ணி ஒரு 4 லேயர் வர மாதிரி நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டின்னை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு ஹைட்டாக வேணும் ரெடி பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ஹைட் வேண்டாம் நினச்சிங்க அப்படின்னா 3 லேயராக வர மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ 3 லேயராக வேணும்னு நினச்சிங்கன்னா 6 inch டின் வந்து இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் வந்து 6 inch டின் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் வந்து கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து ஆயில் மட்டும் க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். ஸோ ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டின்னை வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக க்ரீஸ் பண்ணி வைக்கிறது தான். ஸோ அந்த ஸ்டெப்பை நான் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறது என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா நீங்கள் போடுறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை ஸ்கிப் பண்ணுறதுனால பெருசாக ஒன்றும் டிஃபர் ஆக போகிறது கிடையாது. ஸோ கொஞ்சம் ஹைட் வேணுங்கிறதுனால தான் நான் பேக்கிங் பவுடர் அண்ட் சோடா எல்லாமே ஆட் பண்ணுறது.
அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஹெல்தி வெர்ஷனாக போகிறீங்க அப்படின்னா மைதாக்கு பதிலாக நீங்கள் வீட் ஃப்ளார் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கோதுமை மாவு கூட ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். பெருசாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் வரப்போகிறது கிடையாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா மைதா வந்து 75 கிராம் எடுத்துருக்கிறேன், கொக்கோ பவுடர் வந்து 10 கிராம் எடுத்துருக்கிறேன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து 2 பிஞ்ச், அதாவது 1/4 டீஸ்பூனுக்கும் பாதி. ஸோ இதை எடுத்துகிட்டு நான் 3 டைம்ஸ் வந்து ஜலிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ 3 டைம் ஜலிக்கிறது வந்து மஸ்ட்டு. ஸோ நீங்கள் 3 டைம் ஜலிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சின்ன சின்ன கட்டி எதுவும் விழுகாது. அதனால் ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு பேட்டர் கிடைக்கும். அண்ட் இந்த 3 வாட்டி ஜலிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டுமே வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும். மேபி இந்த இடத்துல நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 வாட்டி கூட ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கோதுமை மாவு வந்து திக்காக இருக்கிறதுனால அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பவுடர் சுகர் வந்து எடுத்துருக்கிறேன். பவுடர் சுகர் வந்து 95 கிராமு. ஸோ மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடரை அரைச்சிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம பீட் பண்ண போகிறோம். ஸோ முட்டையை உடச்சி ஊற்றி பீட் பண்ணுற அந்த பவுல் பார்த்தீங்கன்னா அந்த 2 முட்டைக்கு ஏற்ற சைஸில் இருக்கணும். பெரிய பவுல் எடுத்து 2 முட்டையை பீட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக பீட் ஆகாது. ரொம்ப குட்டி பவுல் எடுத்துட்டிங்கனாலும் அந்த பேட்டர் பத்தாது. ஸோ 2 முட்டைக்கு ஏற்ற மாதிரியான பவுலை வந்து நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். வெனிலா எசன்ஸோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ன்னு சொல்லிட்டு வரும். வெனிலா நம்பர் 1ன்னு போட்டிருக்கும். ஸோ அது 2 முட்டைக்கு வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து போதுமானது. ஸோ நான் எப்பவுமே எக்ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு முட்டை கூடவே வந்து வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிடுவேன். ஸோ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்மெல் வந்து வரவே வராது. ஸோ பாருங்கள் 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கிறேன், வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன், அண்ட் சுகர் அளந்து எடுத்துட்டேன், ட்ரைன் கிரன்ஸ் அளந்து எடுத்துட்டேன், டின்னும் க்ரீஸ் பண்ணிவிட்டேன். ஸோ எல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டையை எது வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த எல்லோ கலர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகணும். அண்ட் பேட்டர் வந்து நீங்கள் அந்த பீட்டில் தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுகக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா திக்காக பீட் பண்ணணும். ஸோ இந்தளவுக்கு திக்காக பீட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சுகரும் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஒரே முட்டை வந்து கொட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளஃபினஸ் வந்து அமுங்கி போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஒரு பேட்ச் வந்து சுகர் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த பேட்ச் போடணும். ஒரு பேட்ச் கரையாமலே நீங்கள் அடுத்த பேட்ச் போட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கீழே சுகர் வந்து கரையவே கரையாது. பேட்டர் வந்து லிக்விடாக வந்து ஆயிரும். ஸோ அந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ சுகர்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக சைடில் வந்து எடுத்து விடணும். ஏன்னா நம்ம பீட் பண்ணும்போது சைடில் முட்டையும் தெரிச்சிருக்கும், ப்ளஸ் இந்த சுகரும் தெரிச்சிருக்கும். நீங்கள் இந்த இடத்துல மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து ட்ரைன் கிரன்ஸ் கொட்டி பேட்டரில் ஊற்றும் போது என்ன ஆகும்னா அந்த எக்ஸ்மெல் வரும். ஸோ எக்ஸ்மெல் வரதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா அதுதான். நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக டின்னில் ஊற்றி பேக் பண்ணி எடுக்கும் போது நிறைய ஹெவியாக எக்ஸ்மெல் வரும். ஃபைனலாக சுகர் கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் வந்து 25 கிராமு. நீங்கள் டேரெக்டாக ஊற்றாமல் தனியாக நீங்கள் கப்பில் அளந்து கூட ஊற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஊற்றிக்கினாலும் பிரச்சனை இல்லை. பட் கரெக்டான 25 கிராம் வந்து நீங்கள் ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் மட்டும் பீட் பண்ணிவிட்டு பீட்டரை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸோ ஃபைனலாக தான் ஆயிலை சேர்க்கணும். ஒன்ஸ் 5 செகண்ட்ஸ் தான் பீட் பண்ணணும். பீட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடணும். இதுக்கப்புறம் பீட்டருக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது. சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல முக்கியமான ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலாவால் கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் மிக்ஸ் பண்ணாமல் விஸ்கை யூஸ் பண்ணுங்கள். ஸோ விஸ்கை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் ஆகாது. அட் த சேம் டைம் கட்டியும் நிறைய வராது. ஸோ இதுவுமே நம்ம பேட்சை தான் ஆட் பண்ணணும். ட்ரைன் கிரன்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பேட்சை ஆட் பண்ணுங்கள். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பேட்டர் கெட்டியாகும். ஸோ கெட்டியாகும் போது மில்க் வந்து நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஸோ மில்க் வந்து தேவையான அளவு தான். ஏன்னா நாங்கள் கரெக்டான அளவு நம்மளால் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நீங்கள் பெரிய முட்டையாக எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் பேட்டர் வந்து லிக்விட் ஆகிடும். சின்ன முட்டையாக எடுத்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டியாகிடும். ஸோ நீங்கள் கரெக்டான மீடியம் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பேட்சாக நீங்கள் மில்க் ஆட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஒரு பேட்ச் மில்க்கு, ஒரு பேட்ச் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த கட்டி எதுவுமே வந்திருக்காது. நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இப்படி மிக்ஸ் ஆகும்போது அந்த ஃப்ளஃபினஸ் பாருங்கள். நான் ஃபுல்லாக இருந்துச்சு, பட் கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. ரொம்ப குறையில, அந்த லிக்விடாகவும் ஆகலை. அந்த ஃப்ளஃபினஸ் இன்னும் அந்த பேட்டரில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டர் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ நான் அடுத்தடுத்து என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஸோ ஒன்ஸ் விக்ஸில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நான் ஸ்பேச்சுலா எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்பேச்சுலா தான் வலிச்சு ஊற்றுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சைடில் நான் தெரிச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் கரெக்டாக எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பேட்டரை வந்து நம்ம டின்னில் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றுறதுக்கு முன்னாடி பாருங்கள் நல்லா நான் செக் பண்ணிக்கிறேன். ஏதாவது சின்ன சின்ன கட்டி இருக்கான்னு கூட நல்லா செக் பண்ணிவிட்டு தான் நான் ஊற்றுறேன். ஸோ டேர் பண்ணிவிட்டு எவ்வளோ எனக்கு பேட்டரி வெயிட் வந்து வருதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு எப்பயுமே வந்து 320 கிராம் வந்து பேட்டரி வெயிட் வந்து கன்ஃபார்மாக வரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து மாறுபடலாம். மேபி 300 கிராம் to 320 கிராம் வரது வந்து யூஷுவல் தான். அதுக்கு மேலே வருது அப்படின்னா நீங்கள் முட்டையை வந்து பெருசாக எடுத்துருக்கலாம் மேபி, ஆர்எல்ஸ் மில்க்கை ஜாஸ்தியாக ஊற்றிருக்கலாம். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக 327 கிராம் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ப்ராப்ளம் இல்லை.
அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகிறது என்னவா இருக்கும்னா மில்க் தான். மில்க் வந்து எவ்வளோ ஆட் பண்ணுறதுங்கிறது தான் குழப்பமாக இருக்கும். நான் 1 kgக்கு 1/4 கப்புங்கிற மாதிரி தோராயமாக சொல்கிறேன். அதே 1/2 kgக்கு 1/4 கப்பில் பாதின்னு எடுத்துக்கோங்க. ஸோ பேட்டர் ஊற்றுனதுக்கு அப்புறமா ஸ்கியூரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் நான் உள்ளே வந்து பேக் பண்ணி எடுக்கிறேன். ப்ரீ ஹீட்டுங்கிறது கண்டிப்பாக அவசியமானது. 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து டேரக்ட் பேக்கிங்க்கு வைக்கணும். அண்ட் நான் வந்து ஓடிஜி எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் டாட் ரெண்டுமே ஆனில் தான் வச்சுருக்கேன். அண்ட் ஃபேன் மோட் வந்து ஆனில் வச்சு தான் நான் பேக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எனக்கு ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து பேக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால எனக்கு 35 மினிட்ஸ் வந்து ஆச்சு. ஸோ மேலே வந்து லைட்டாக வந்து டார்க்காக இருக்கிறது எதுக்காக அப்படின்னா நான் ஹைட்டாக ஊற்றிருக்கேன் இல்லைங்களா, நான் ஊற்றி வச்சுருந்த அந்த ராடு கிட்ட வந்து டின்னை வச்சுருக்கேன். ஸோ இந்த ராடு இருக்கிறதுனால ஸோ அந்த ராடு இருக்கிற பிளேஸில் மட்டும் கொஞ்சம் டார்க்காக வந்து எனக்கு பேக்காய் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. மேலே கருகின மாதிரி இருக்கும், பட் அது கருகலை. ஜஸ்ட் மேலே கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை. எப்படி நம்ம யூஸ்வலாக வந்து மேலே சைட்லலாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து சைடில் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீட் கிடையாது. மேலே மட்டும் கட் பண்ணால் போதும். ஸோ நான் மேலே பாருங்கள் அழகாக கட் பண்ணி எடுக்கிறேன். நான் ஆக்சுவலாக கட்டிங் வீடியோவில் போட்டிருக்க மாட்டேன். சில பேர் கட்டிங் வீடியோவும் கேட்குறீங்கிறதுனால நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மேலே பாருங்கள் அந்த பிளாக்காக இருக்கிறது மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சைட்லேயுமே வந்து அது லைட்டாக வந்து அப்படியே ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது, அப்புறமா நம்மளுக்கு அந்த ஸ்பாஞ்சோட வெயிட் குறைஞ்சிரும். ஜஸ்ட் ஒரே ஒரு தின் லேயராக மட்டும் தான் நான் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அடியிலையுமே வந்து லைட்டாக எக்ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். லைட்டாக நான் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துப்பேன். அதாவது அடி சைடு இருக்குது பார்த்தீங்களா பாட்டமில், ஸோ அங்கேயே வந்து நான் கட் பண்ணி எடுத்துப்பேன். அண்ட் ஒரு டிப்பும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சென்டரில் வந்து கிராக் ஆகி சில பேர்த்துக்கு பேக் ஆகும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கிறது தான். டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு டின் வச்சு தான் பேக் பண்ண போகிறோம். அவ்வளோ பெரிய ஓடிஜியில் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் 170 டிகிரி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மேலே கிராக் ஆகிற இஷ்யூ வராது. ஸோ டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிறதுனால தான் அந்த கிராக் ஆகிற இஷ்யூ எல்லாம் வருது. நடுவில் கிராக் ஆகுதுன்னா மட்டும் நீங்கள் 170 டிகிரி வைங்க. அப்படி கிராக் ஆகலைன்னா அந்த மாதிரி எதுவும் வைக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் 4 ஸ்லைஸாக எப்படி கட் பண்ணி காமிக்கிறேங்கிறது பாருங்கள். 4 ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கரெக்டான அளவில் வந்து கட் பண்ணணும். மாற்றி மேலே ஜாஸ்தியாக கீழே கம்மியாங்கிற மாதிரிலாம் கட் பண்ணவே கூடாது. ஸோ பொறுமையாக நல்ல கான்சன்ட்ரேட்டோடு நீங்கள் பொறுமையாக கட் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நல்ல பர்ஃபெக்டாக வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கட் பண்ணிவிட்டேன். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து நான் 3 கட் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத விட நான் எப்படி கட் பண்ணுறேங்கிறத பார்த்தீங்கன்னாவே நீங்கள் இன்னும் நல்லா வந்து கற்றுக்கலாம். ஸோ ஸ்லைசிங் இந்த மாதிரி கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாக ஷாப்பில் வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணுற அந்த மிஷின் வந்து விற்பாங்க. நீங்கள் அதை வாங்கியும் நீங்கள் வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இந்த கேக் ஸ்பாஞ்சை பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, கொஞ்சம் மாய்ஸ்சராக தான் இருக்குது. ஏன்னா நம்ம பால் கரெக்டாக ஊற்றிருக்கோம். நல்லா மாய்ஸ்சராக சாஃப்டாக கரெக்டாக தான் இருக்குது. இது வந்து நம்ம சுகர் சிரப் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஸ்பாஞ்சு தான். இது சாக்லேட் ஸ்பாஞ்சிலே பார்த்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்சராக பண்ணுற சாக்லேட் ஸ்பாஞ்செலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து சுகர் சிரப்பே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியாகவும் இருக்குது. பட் அது வந்து இது கிடையாது. இதுக்கு வந்து கண்டிப்பாக சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணி தான் நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்பாஞ்சை வச்சு நீங்கள் சாக்லேட் பேஸ்டு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சாக்கோ ட்ரஃபிள் கேக்கு, சாக்லேட் கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட்டு அண்டு ஃபெரரோ ரோச்சர் கேக்கு, நட்டலா கேக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கோ சாக்லேட் பேஸில் நீங்கள் அதுக்கெல்லாம் இந்த ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது பர்ஃபெக்டான ஸ்பாஞ்சு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் அதில் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா மெஷர்மெண்ட் சார்ட் வந்து எனக்கு டீட்டெயிலாக கொடுங்க இந்த வெனிலா ஸ்பாஞ்சு மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய டிஎம் பண்ணி கேட்குறது இல்லாமல் கால் பண்ணிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்காக தான் நான் அப்லோட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ்மே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இதை விட நான் தெளிவாக வந்து சொல்லிக் கொடுப்பேன். எல்லா கேக்ஸுமே வந்து கவர் ஆகுது. 2 டயர் கேக்ஸ்லேருந்து ஃபாண்டன் கேக்ஸ்லேருந்து எல்லாமே கவர் ஆகுது. ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வித் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் நோட்ஸோட யாராச்சும் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.